எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம போன வீடியோல வந்து மிஷினை எப்படி ஓட்டுறது, என்ன பண்றது எல்லாமே நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாரும் என்கிட்ட கேட்கிற ஒரே கேள்வி, "சார் உங்ககிட்ட அட்வான்ஸ் வேணும், அட்வான்ஸ் குடுக்கணுமா? இல்ல முன்பதிவு பண்ணணுமா?" அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல முன்பணம் குடுத்துட்டு நம்ம முன்பதிவு பண்ணணுமான்னு கேட்கறாங்க. நம்மகிட்ட நோ அட்வான்ஸ், முன்பணம் நம்ம வாங்குறதில்ல. ரெடி பேமெண்ட் குடுத்தா நீங்க உடனே மிஷின் எடுத்துக்கலாம். சரிங்களா? சில பேர் என்ன கேட்கறாங்க, "நீங்க சார் நான் புக் பண்ணி நாங்க அட்வான்ஸ் குடுத்து புக் பண்ணா எவ்வளோ நாள்ல நீங்க மிஷின் குடுப்பீங்க? எத்தன நாள்ல மிஷின் குடுப்பீங்கன்னு?" சொல்லிட்டு இருக்காங்க. நான் எல்லாத்துட்டயும் சொல்றது தான். நான் அன்னைக்கு சொன்னத நான் இன்னைக்கு சொல்றேன். நாங்க வந்து எங்க ஒர்க் ஷாப்ல, எங்க ஃபேக்டரியில நாங்க ஒரு 10 மிஷின் தயார் பண்றோம் அப்படின்னா, நாங்க வெளிய வந்து 2, 3 இடத்துல தயார் பண்ணி, எங்க குவாலிட்டிலயே நாங்க தயார் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அங்க ஒரு 10 மிஷின், அங்க ஒரு 10 மிஷின். இப்ப வாரம் வந்து ஒரு 30 மிஷின் பக்கம் வந்து நாங்க வெளிய இருந்து வாங்குறோம். ஸோ எங்க புரொடக்ஷன் வருது. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால வந்து மிஷினுக்கு வந்து டிலேவோ, இல்ல மிஷினுக்கு டைமோ நாங்க பண்றதில்ல, ஆகறதில்ல. ஸோ அதனால எங்களுக்கு வந்து நீங்க நீங்க பணம் கட்டினீங்க அப்படின்னா, டோட்டல் அமௌண்ட் கட்டினீங்கன்னா, நாங்க உடனே மிஷின் குடுத்துருவோம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேட் ஆகுறதோ, இல்ல எனக்கு நீங்க அட்வான்ஸ் கட்டுங்க, 1 மாசம் கழிச்சு தர்றேன், 2 மாசம் கழிச்சு தர்றேன், இல்ல 20 நாள் கழிச்சு தர்றேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எந்த ஒரு தொழிலுமே வந்து ஆர்வம் உள்ளவங்க பண்ணும்போது, நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பண்ணணும். இல்ல அப்படின்னா, நம்ம வந்து வெளிய கொட்டேஷன் எடுத்து நம்ம வெளிய பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஏன்னா, உங்களோட திருப்தி தான் நீங்க மனசார சந்தோஷமா வாங்கி நீங்க பண்ணா தான் அந்த தொழில் வந்து திருப்தி அடையும். நான் வந்து உங்களுக்கு 1 மாசம், 10 நாள், 15 நாள் நான் உங்களுக்கு டிலே பண்ணி குடுத்தா, உங்களுக்கு அந்த தொழில் பண்ற எண்ணங்களே உங்களுக்கு போயிரும். ஸோ நாங்க வந்து என்ன பண்றோம்னா, உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாரி நாங்க வெளிய குடுத்து, கொட்டேஷன் குடுத்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம். நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அதனால வந்து என்னன்னா, நாங்க அட்வான்ஸா நீங்க எதுவும் எனக்கு குடுக்க வேண்டியதில்ல. முன்பணம் எதுவும் குடுக்க வேண்டியதில்ல. நீங்க பேமெண்ட் எனக்கு இன்னைக்கு குடுத்தீங்களா? இன்னைக்கு 1ஆம் தேதி எனக்கு பேமெண்ட் குடுக்குறீங்களா? மிஷினோட விலை 72,000. 1 கிலோ துணி நாங்க ரூ. 52 குடுக்குறோம். பிரிச்ச நூல ரூ. 80 எடுத்துக்கிறோம். ஸோ வந்து நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க குடுக்குறீங்களா? ஒரே நாள்ல பாருங்க. மிஷின் வந்து இதான். 52,000 72,000 மிஷின் விலை. 72,000க்கு நீங்க மிஷின் நான் குடுக்குறேன். துணி கிலோ ரூ. 52 குடுக்குறேன். நீங்க பிரிச்சு குடுத்த நூல வந்து நான் வந்து ரூ. 80 எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே வந்து நீங்க எனக்கு பேமெண்ட் நீங்க குடுக்குறீங்க. 2 ஒரு பண்டல் ரூ. 2,600, 2 பண்டல் ரூ. 5,200. 72,000 ஒரு 5,000 ரூ. 77,000 நீங்க எனக்கு பணம் குடுத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 1ஆம் தேதி அப்படின்னா, இன்னைக்கே புக் பண்ணிருவோம். 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து மிஷின் வந்து டெலிவரி ஆயிரும். இதான் எங்களுடைய கான்செப்ட். இப்படித்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதனால தான் நம்பர் 1 சக்சஸா நம்ம கம்பெனி போயிட்டு இருக்கு. ஸோ அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதே மாரி நூலும் அதே மாரி தான். இந்த நூல்லாம் பார்த்தீங்கன்னா 10 டன், 20 டன் வரும். நாங்க இது எதுக்காக நாங்க பண்டல் போடாம வச்சிருக்கோம் அப்படின்னா, இப்ப கஸ்டமர் பார்ட்டி வந்து பார்த்து, இந்த எங்களுக்கு இந்த கலர் வேணும். இப்படி வாங்க. இந்த கலர் வேணும். நாங்க இப்படி தான் எங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி போடுறோம். அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நாங்க நூல வந்து இந்த அளவுக்கு நாங்க போட்டு வச்சிருக்கோம். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா பண்டல் இங்க போட்டு வச்சிருக்கோம். இதான் பண்டல். இது வந்து நூலோட பண்டல். 50 கிலோ பண்டல் போட்டு வச்சிருக்கோம். கேட்டாங்கன்னா அப்படியே போட்டு விட்டுருவோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து கொண்டு வந்து குடுத்த பண்டல். இது வந்து இனிமேல் வந்து ஒவ்வொருத்தரும் நாங்க செக் பண்ணுவோம், உதருவோம். அந்த அந்த வர பண்டல் தான் இது. சரிங்களா? இப்படித்தான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓகே. இது வந்து நம்ம மிஷினுக்கு குடுக்குறோம். துணி மிஷின் சேல் பண்றோம். அட்வான்ஸ் வாங்காம உடனே பேமெண்ட்ல குடுக்குறோம். துணியும் குடுக்குறோம், நூலும் எடுத்துக்கிறோம். இது ஆவரேஜா இது நம்ம பண்ற தொழில், பிசினஸ். இது ஓகே. நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதே வந்து எங்கெங்க குடுக்கலாம்? எங்கெங்க விக்கலாம்? எந்த மாரி இருக்குது அப்படின்னு சொல்லிர்றேன். இந்த நூல வந்து நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு குடுத்துட்டு இருக்கோம். பெரிய, பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்கு நாங்க குடுத்துட்டு இருக்கோம். நாங்க ரூ. 100 ரூ. 110 ஒவ்வொரு கஸ்டமர பொறுத்து குடுத்துட்டு இருக்கோம். இதே எங்ககிட்ட நூல் வாங்குறவங்களுக்கு, மிஷின் வாங்குறவங்களுக்கு, வெளிய பார்ட்டி புடிச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, சார் நாங்க பார்ட்டி புடிச்சுட்டோம். எங்களால புரொடக்ஷன் வந்து ஒரு நாளைக்கு 30 கிலோ, 40 கிலோ தான் எங்களால புரொடக்ஷன் பண்ண முடியுது. நாங்க 100 கிலோ, 200 கிலோ ஆர்டர் எடுத்து வச்சிருக்கோம். அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, நாங்க எப்படி கஸ்டமர்ட்ட வாங்குறோமோ, அதே ரேட்டுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். சரிங்களா? இதுல வந்து எனக்கு என்னன்னா, எங்க பசங்க உதருவாங்க, செக் பண்ணுவாங்க, சம்பளம் அதெல்லாம் நான் பார்க்கறது இல்ல. ஒரு தொழில உருவாக்கி குடுக்குறோம். ஒரு தொழில வந்து பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு உதவிகரமா பண்றோம். ஒரு என்கரேஜ் பண்றோம். அதனால வந்து நம்ம வந்து ஒரு லாபமோ, ஒரு எதுவுமே நம்ம வந்து பண்றதில்ல. நம்ம வந்து ஒரு லாபத்தோட நோக்கத்துக்காக நம்ம பண்றதில்ல. ஒரு பண்ணட்டும், ஒரு தொழில் உருவாக்கி குடுக்குறோம். ஒரு தொழில் பண்ணட்டும். அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வந்து நம்ம இந்த தொழிலவே நம்ம வந்து முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுல ஒரு லாபம் சம்பாரிக்கிறதோ, இதுல வந்து ஒரு நமக்கு இதுல எந்த ஒரு ஒரு பெரிய வருமானமோ கிடையாது. ஏதோ நம்மனால முடிஞ்சது, நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த லைட்டையும் போட்டுரு. என்ன பண்ணணுமோ அதையும் நம்ம பண்றோம். ஸோ அதனால வந்து ஒரு லாப நோக்கத்தோட நம்ம பண்றதில்ல.
நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், அவங்க வந்து தொழில் பண்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு உதவி செய்றோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துல தான் நம்ம இத பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்க நினைக்கலாம், இந்த மிஷின் வந்து புரொடக்ஷன் வந்து எனக்கு நான் 50,000 தான் வரும். நீங்க 70,000க்கு விக்கிறீங்க, 70,000 கண்டிப்பா இருக்கலாம். யாருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு லாபத்தோட தான் பண்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சர்வீஸ்க்கு வந்து 1 இயர் ஃப்ரீ சர்வீஸ் பண்றோம். நம்ம பையன் வர்றான், உங்க ஊருக்கு வர்றான், வெளியூருக்கு வர்றாங்கன்னா, ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா, மாசத்துல 25 நாள் தான் அவன் வேலை செய்றாங்க. ஒரு நாளைக்கு ரூ. 1,200 சம்பளம் போகுது. ஸோ அந்த சம்பளம் எல்லாமே நம்ம இதில வச்சு தான் நம்ம பண்றோம். அதுக்கப்புறம் நூல குடுக்குறோம். நம்ம 4 பக்கம் அலைஞ்சு துணி எடுத்து குடுக்குறோம். அதே மாரி நூல திருப்பி வாங்குற அதுக்கு 2 பேர் ஒர்க் பண்றாங்க. 4 பேர் போய் துணி எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ 4 பேத்தோட சேலரி 2 இங்க இருக்கிறவங்க 2 பேத்தோட சம்பளம், நம்ம ஸ்டாக் வச்சு விப்போம். இது எல்லாம் ஈடு கொடுத்தா நமக்கு வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவே வந்து நம்ம பார்டர் ரேட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும்போது உங்களுக்கு உருவாக்கி குடுக்குறோம். நாங்க பெருசா இதுல சம்பாரிக்கிறதோ, லாபமோ கிடையாது. வாங்கி விக்கிறவங்களுக்கு லாபம் இருக்கு. எந்த ஒரு ஒரு தொழிலையே எடுத்துட்டீங்கனாலும், நீங்க கஷ்டப்பட்டா தான் நீங்க சம்பாரிக்க முடியும். நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் எப்படி இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நூல வச்சிருக்கிறேன், இவ்வளோ நூல நான் விக்கிறேன். நான் பைபேக் எடுத்துட்டு இருக்கேன். 100% நான் பைபேக். லைஃப் டைம் பைபேக் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அது வந்து அந்த கான்செப்ட் அது வேற ரூட். இது வந்து ஒரு பைபேக். அடுத்தது ஒரு வழி இருக்கு. நீங்க ரூ. 1000 வேணும் அப்படின்னா, நீங்க என்கிட்ட குடுக்கலாம். ரூ. 1000க்கு மேல உங்களுக்கு வருமானம் வேணும், நீங்க சம்பாரிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த மாரி சேல்ஸ் பண்ணி நூல போட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அதனால நீங்க எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நீங்க வந்து எங்ககிட்ட குடுக்கறதா இருந்தா குடுக்கலாம். இல்ல நீங்க பைபேக் பண்றதா இருந்தா நீங்க பைபேக் பண்ணலாம். அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஸோ அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து இப்ப எங்ககிட்டயே குடுங்க. இல்ல நீங்க வெளிய விக்கக்கூடாது. அந்த மாரிலாம் நான் சொல்றது இல்ல. ஸோ நீங்க வந்து தாராளமா நீங்க யார்ட்ட வேணாலும் விக்கலாம். நீங்க யார்ட்ட வேணாலும் குடுக்கலாம். நீங்க உங்க ஏரியால, உங்க ஊர்ல வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல்ஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா, லாரி ஒர்க் ஷாப், பைக் ஒர்க் ஷாப், பெட்ரோல் பங்க் எல்லா பக்கம் நீங்க குடுக்கலாம். நீங்க போய் 4 பக்கம் விசாரிங்க. இப்ப நீங்க ஒரு தொழில் பண்றீங்கங்கும்போது, நமக்கு ஒரு ரூ. 4 வருமானம் வருது அப்படிங்கும்போது, நம்ம 4 பக்கம் வந்து விசாரிச்சு, 4 பக்கம் தேடி அலைஞ்சு பண்றதுல நம்ம ஒண்ணும் குறைஞ்சு போயிற மாட்டோம். நம்மளுக்கு அவசரம் தான் நம்ம இருக்கிறோம். சரிங்களா? நம்ம சம்பாரிக்கணுங்கிறதுக்கோசரம் 4 பேத்துட்டு போலாம் தப்பு இல்ல. திருடுனா பயம், பிச்சை எடுத்தா பயம். சரிங்களா? யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்ல. ஸோ கம்பல்சரி நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம வெளிய விக்கும்போது, யாருக்கும் பயப்படாம நம்ம பொருள், நம்ம தயார் பண்றோம். இப்ப நம்மகிட்ட வாங்குறவங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து ஒண்ணுமில்ல, நம்ம ரூ. 80க்கு நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோம். நாங்க வியாபாரிக்கு ரூ. 90க்கு குடுப்போம். ரூ. 100க்கும் குடுப்போம். 85க்கும் குடுப்போம். நம்ம ரேட் வேற. ஸோ நீங்க விக்கும்போது, நீங்க வந்து இந்த பொருள வந்து நீங்க தயார் பண்ணும்போது, ரூ. 52 எங்களோட கிட்ட மெட்டீரியல் வருது. உங்க கைக்கு வரும்போது ரூ. 55 வருது. ஸோ நீங்க ரூ. 55 வரும்போது, உங்களோட கொள்முதல், உங்களுக்கு புரொடக்ஷனோட விலை வந்து 55 தான். சரிங்களா? வெளிய எங்கிட்ட வாங்கி விக்கிறவங்க ரூ. 100க்கு மேல தான் வித்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரூ. 80 என்கிட்ட குடுக்குறீங்க. ரூ. 90 குடுத்தாலும் உங்களுக்கு லாபம் தான். ரூ. 90 குடுத்தா லாபம் தான். ரூ. 100 குடுத்தாலும் லாபம் தான். உங்களுக்கு ஆவரேஜா ரூ. 90 போடுங்க. உங்களுக்கு ரூ. 90 போட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 கிலோ துணி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 52 வருது. டோட்டலா உங்களுக்கு ரூ. 55 வருது. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்த்து. 55 அதாவது துணி நல்லா பார்த்துக்குங்க. துணி வந்து கிலோ வந்து 55. சரிங்களா? உங்க கைக்கு வரையில. நீங்க வந்து 55 இன்டு 30ல ஒரு நாளைக்கு பிரிக்கிறீங்க. 30ல ஒரு நாளைக்கு பிரிக்கும்போது 55 இன்டு 30 ரூ. 1650 உங்களுக்கு வருதுங்க. ரூ. 1650 உங்களுக்கு வருது. இதே நீங்க வந்து நூலாக்கிறீங்க. நூலாக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1 கிலோ வந்து ரூ. 90 போடுங்க. 90 இன்டு ரூ. 30 சரி 30 கிலோ. சரிங்களா? 90க்கு நீங்க சேல் பண்றீங்க. சேல் பண்ணும்போது 30 கிலோ நீங்க ஒரு நாளைக்கு கொட்டேஷன் பண்ணி ரூ. 90க்கு நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து வரப்போற அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இன்டு 30 2700 உங்களுக்கு வருது. 2700 மைனஸ் வந்து 1650. ரூ. 1050 உங்களுக்கு லாபம் வருது. கம்மியான லாபம் போட்டா. சரிங்களா? கம்மியான லாபம் போட்டாலே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 1050 லாபம் வருது. நீங்க ஹோல்சேலா குடுத்தா, இல்ல எனக்கு இன்னும் அதிகமா எனக்கு லாபம் வேணும். நான் இன்னும் இதில நெறைய பார்க்கணும் அப்டின்னீங்கன்னா, நீங்க பேக்கெட் பண்ணி நீங்க சேல் பண்ணலாம். இது பாருங்க நான் உங்கட்ட ஆல்ரெடி அன்னைக்கு காமிச்சது தான். 50 கிராம் பாக்கெட்டு, 100 கிராம் பாக்கெட்டு, 1/4 கிலோ பாக்கெட்டு. இந்த மாரி பேக்கெட் பண்ணி நீங்க சேல் பண்ணீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 50 கிராம் பாக்கெட்டு, இது வந்து 150 கிராம். 150 நாங்க வந்து ரூ. 20 குடுக்குறோம் இங்க திருப்பூர்ல. ஏன்னா இங்க திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எங்களால இவ்வளோ தான் குடுக்க முடியும். இதே நீங்க வெளிய பாக்கெட் போட்டீங்கன்னா, 40 கிராம் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாங்க 40 கிராம் பாக்கெட்டு உங்களுக்கு வந்து ரூ. 7 குடுக்குறாங்க. 40 கிராம்.
ரூ. 7 கொடுக்குறாங்க. ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோக்கு உங்களுக்கு வந்து 25 பாக்கெட் வரும். 25 இன்ட்டு 7 ரூ. 175 வருது. 1 கிலோ இன்ட்டு 30 175 இன்ட்டு 30 ரூ. 5250 வருது. 5250 நீங்களோட துணியோட கொள்முதல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஓட்டுறதுக்கு 1650 வருது. மீதி 3600 வருது. எத்தனை கிலோக்கு? 30 கிலோக்கு. 30 கிலோவுக்கு 3650 வருது. இதுதான் நேச்சுரல் இந்த தொழில்ல. குப்பையில தான் காசு இருக்குன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சேம் அதே மாதிரி தான். இது வந்து வேஸ்ட் துணி தான், வேஸ்ட் நூலு தான். இது வந்து கரெக்ட்டா ப்ராப்பரா பண்ணா, நம்ம எங்கேயோ போயிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து ஒரு கடையில வந்து ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. நல்லா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கடையில வந்து ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து நம்ம உடனே நம்ம போய் உள்ள போய் இறங்கி நம்ம பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கடையில வேணான்னாங்கன்னா, அவங்க வாங்குற வரைக்கும் நம்ம போகணும். ஒரு ஏரியாக்கு ஒரு ஒரு வாரத்துல கணக்கு வச்சுக்கங்க. வாரத்துல 6 நாள் கணக்கு பண்ணிக்கோங்க. திங்கட்கிழமை ஒரு ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் போங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் போங்க. புதன்கிழமை ஒரு ஏரியாவுக்கு மார்க்கெட்டிங் போங்க. வியாழக்கிழமை ஒரு ஏரியா மார்க்கெட்டிங் போங்க. திரும்பவும் திங்கட்கிழமை போன வாரம் நீங்க போன கடைக்கே போங்க. வேணான்னு சொல்றாங்களா, திரும்ப திரும்ப போய் கேளுங்க. தொடர்ந்து ஒரு 2, 3 வாரம் போய் கேளுங்க. வேணுமா? ஏன் அவங்க வேணான்னு சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்கிற கஸ்டமர்ட்ட நம்ம புதுசா ஒரு கஸ்டமர்ட்ட வாங்கணும் அப்படின்னோம்னா, நமக்கு சரியா சப்ளை பண்ணலைன்னா, ஏற்கனவே குடுத்தவனும் திருப்பி போட மாட்டான். அப்படிங்கிற பயத்தினால தான் அவங்க வந்து வேணான்னு சொல்லுவாங்க. நீங்க ரெகுலரா பண்ற கான்செப்ட் கொண்டு போய் தாராளமா கேளுங்க. நல்லா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா, அருமையான தொழில். இது வந்து என்னன்னா, நான் சொல்றேன்ல 40 கிராம் வந்து ரூ. 7 விக்கிறோம் அப்படின்னு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, 40 கிராம் பாக்கெட் நீங்க கடையில போய் கேளுங்க. 40 கிராம் நல்லா இவ்வளோ அளவுக்கு பொசு பொசுன்னு வரும். 40 கிராம் நீங்க கடையில போய் கேளுங்க. அந்த பாக்கெட் என்ன விலைக்கு விக்கிறாங்கன்னு பாருங்க. ரூ. 10 விப்பாங்க. நீங்க கடைக்காரங்க ரூ. 7 போடலாம். ரூ. 3 கிடைக்கும் ஒரு பாக்கெட்டுக்கு. அவங்க ஒரு நாளைக்கு 100 பாக்கெட், 150 பாக்கெட் விப்பாங்க. ஆனா இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரே இதுல யாருமே அவங்க ரூ. 1000 சம்பாதிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. 10 பொருள் வச்சிருப்பாங்க. ஒரு பொருள் ரூ. 3 ரூ. 4 அந்த மாதிரி தான் சம்பாரிச்சு ஒரு ரூ. 1000 உருவாக்க முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி, சார் அது எப்படி சார் நீங்க ஒரே கடைக்காரர் டெய்லி வாங்குவானா? அந்த அளவுக்கு வருமானம் அவனுக்கு இருக்கு அப்படின்னா, சின்ன சின்ன வருமானம் தான். எல்லா தொழிலுமே நீங்க ஒரு மளிகை கடையில எடுத்துட்டீங்கன்னா, பருப்பு 1/4 கிலோ வாங்குறான்னா, பருப்பு 1/4 கிலோவுக்கு ரூ. 500 லாபம் வராது. 1/4 கிலோ பருப்பு வாங்கினா ரூ. 2 லாபம் கிடைக்கும். இப்போ சிகரெட் ஒரு பாக்கெட் ஒவ்வொரு சிகரெட்டா விக்கிறாங்க. சிகரெட்ல எவ்வளோ பாக்கெட் வருது? ஒரு சிகரெட் வித்தா 10 பைசா லாபம் வருது. நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஏன் நீங்க 10 பைசா லாபம் வருது. அதே மாரி தான். நீங்க கடுகு வாங்குனா, கடுகு 50 கிராம் வாங்குவாங்க. அது வரும் 6 மாசத்துக்கு வரும். அந்த 50 கிராம்ல அவன் எவ்வளோ லாபம் வந்துரும்? 50 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா, 20 பைசா லாபம் கிடைக்கும். ஸோ அதாவது அவங்க எல்லா பொருளும் வச்சிருப்பாங்க. எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சமான லாபம் தான். 10 கடக்காய்க்கு நம்ம கொண்டு போய் குடுக்கும்போது நமக்கு ஒரு லாபம் வரும். இதான் இந்த தொழிலோட கான்செப்ட். உங்களுக்கு புரியலன்னா நான் என்ன சொல்றேன்னு மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது கடைக்காரங்க வந்து இது வாங்கி வச்சுக்குவாங்க. ஒரு 10 கடை புடிச்சு, ஒரு கடைக்காரன் டெய்லி 2 கிலோ வாங்கட்டுங்க. 10 கடைக்கு 20 கிலோ ஆச்சு. நீங்க 20 கிலோ குடுங்க போதும். பெருசா நீங்க பண்ணவே வேணாம். ஒரு கடைக்கு, ஒரு நாளைக்கு 2 கிலோ. வெறும் 2 கிலோ. 10 கடை புடிச்சா 20 கிலோ. போதுமே நீங்க சம்பாரிச்சது வந்துருமே. புரியுதுங்களா? 10 கிலோக்கு ரூ. 1000 கான்செப்ட் கணக்கு போட்டுக்கங்க. ஆனா நம்ம பாக்கெட் பண்ணணும். 50 கிராம் பாக்கெட் 25 பாக்கெட் பண்ணணும் 1 கிலோக்கு. நீங்க 10 கிலோன்னா 250 பாக்கெட் நீங்க போடணும். 20 கிலோ போட்டா 500 பாக்கெட் நீங்க போடணும். அதுல தான் 3600 உங்களுக்கு சும்மா வராது. நீங்க 500 பாக்கெட் போட்டா தான் நீங்க 3600 அதுல சம்பாதிக்க முடியும். நம்ம வாயில சொல்லிடலாம். 3600 நமக்கு லாபம் வருது அப்படி. அந்த 3600 நம்ம லாபம் வர நம்மளும் கஷ்டப்படணும். காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நம்ம பாக்கெட் போடணும். அப்பதான் அதுல லாபம் வரும். இது 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஒரு வீட்ல கணவன், மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா தான் 3600 நம்ம சம்பாதிக்க முடியும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மனைவி ஓட்டலாம், கணவனும் ஓட்டலாம். சரிங்களா? சாயந்தரத்துக்கு மேல நீங்க வந்து மார்க்கெட்டிங் போலாம். நீங்க ஒரே நாள்ல வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் நீங்க மார்க்கெட்டிங் போகணுங்கிறது கிடையாது. 5 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல நீங்க ஒரு 10 கடை, ஒரு 20 கடை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில வரைக்கும் நீங்க ஓட்டுங்க. நீங்க மார்க்கெட்டிங் போற நேரத்துல வந்து உங்க வீட்ல உங்க சம்சாரத்த ஓட்ட சொல்லுங்க. நீங்க ஓட்டும்போது உங்க சம்சாரத்த பாக்கெட் பண்ண சொல்லுங்க. இல்லைன்னா உங்க வீட்ல உங்க சம்சாரத்த ஓட்டும்போது நீங்க பாக்கெட் பண்ணுங்க. நான் அந்த மாரி தான் நான் சொல்லி தரேன். இது வந்து நான் பேசிக்கா வந்து நேச்சுரலா வந்து இப்ப கஷ்டப்படணும். எனக்கு வருமானம் இல்ல. இதன் தொழில் நம்ம எப்படி முன்னேற்றம் அடைகிறது? அப்படிங்கிறவங்களுக்கு தான் நான் வந்து இத நான் சொல்றேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க என்கிட்ட குடுக்குறவங்க குடுத்ததுல அது எந்த மாற்றமும் இல்ல. திரும்பவும் சொல்றேன். நம்ம சம்பாரிக்கணும். நம்ம நல்லா போகணும் அப்படின்னு நெனச்சு, ஒரு குடும்பத்துல ஒரு கணவனும், மனைவியும் சேர்ந்து கஷ்டப்பட்டா மட்டுமே தான் அந்த குடும்பத்துல ஜெயிக்க முடியும். நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க.
கணவனோ மனைவியோ சம்பாதிக்கிற அப்படின்னா நம்ம நடுத்தரமாக தான் கொண்டு போக முடியும். அதுக்குண்டான வருமானத்தை நம்ம கொண்டு போக முடியும். ஒரு சொந்த தொழில் நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் வேலை செய்யணும். இப்ப எங்க வீட்டுல வந்து 5 பேர் இருக்கிறாங்க. 5 பேருமே எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. 5 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை செய்யறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பம் எடுத்துட்டா 4 பேர் கஷ்டப்பட்டு 4 காசு சம்பாதிக்கணும், நம்ம 4 பேருக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குடும்பமே கஷ்டப்படணும். நம்ம எத்தனையோ நம்ம இதுல பார்த்துருக்கோம். ஈகோ பார்ப்பாங்க கணவன் மனைவிக்குள்ள. கடைசியில வருத்தப்படுவாங்க. நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம ஈகோ பார்க்கணுமா, நம்ம மனைவி நம்ம ஈகோ பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி அது கடைசியில தான் உங்களுக்கு தெரியுது. எல்லாம் பட்டு அடிபட்டதுக்கு அப்புறம் நம்ம அதையே நம்ம முன்னாடியே நம்ம வந்து அதை செஞ்சா என்ன, நமக்கோசரம் நம்ம மனைவி கஷ்டப்படுறாங்க, நம்ம வீட்டுக்காரர் நமக்கோசரம் கஷ்டப்படுறாரு, கணவனும் மனைவியும் புரிஞ்சு ஒரு தொழில் பண்ணாவே அந்த தொழில் 100% சக்சஸ் தான். அதைத்தான் நான் சொல்றேன். முயற்சி பண்ணி பாருங்க. ஒன்றும் நம்ம வந்து ஒரு பெரிய முதலீடு நம்ம பண்ண போறதில்ல. ஒரு 75,000 நம்ம உள்ள முதலீடு பண்ண போறோம். துணியோட சேர்த்தி நம்ம செஞ்சு பார்ப்போம். நீங்க செய்ய முடிஞ்சா செய்யலாம். செய்ய முடியலையா அந்த மிஷினை நிறைய பேர் வெளியே வாங்குறதுக்கு இருக்கிறாங்க. பாதி போகத்தான் செய்யும். நீ அவங்க விற்கிற ரேட்டோட பாதி ரேட்டு தான் நம்ம போகும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க எடுத்து ஒரே நாள் ஆனாலும் சரி, எடுத்து பல நாள் ஆனாலும் சரி, அது அந்த ரேட்டுக்கு தான் போகும். நம்ம அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நாங்க எடுக்கிறதில்ல. எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நாளைக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதையும் நான் சொல்றேன். ஸோ அந்த பாதி ரேட்டுக்கு தான் நமக்கு போகும். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு ஒரு தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் தொழில பண்ணி நஷ்டமாகுங்கிறாங்க, லாபம் வருதுங்கிறாங்க. உங்களுடைய அதிர்ஷ்டம், உங்களுடைய உழைப்பு, இது நஷ்டமா இருக்கலாம் வாய்ப்பு இல்லை. உங்களுடைய உழைப்பு இருந்துச்சு அப்படின்னா இந்த தொழில் நல்லா வருமானம் பார்க்கலாம், நல்லா வருமானத்தை ஈட்டலாம். அது உங்க கையில தான் இருக்கு. பாருங்க. நான் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றேன். எதா இருந்தாலும் கால் பண்ணுங்க, மெசேஜ் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. டவுட்டா இருந்தா ஃபோன் பண்ணி கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். 2 துணியை ஓட்டக்கூடாது. பக்கத்துல வேணா வச்சுக்கலாம். இந்த மாதிரி பக்கத்துல வச்சு ப்ரொடெக்ஷன் வச்சு வருங்க. சரிங்களா? இந்த மாதிரி பக்கத்துல வச்சு ஓட்டணும்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து 30 கிலோ, 40 கிலோ, 45 கிலோ அந்த மாதிரி ஓட்டலாம். அகலமா வரும். ரொம்ப அகலமா வரும். இந்த ட்ரம் கலவா வரும். ட்ரம்மோட பெருசா வந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி குறுக்கு விட்டோம்னா நூலை அரைச்சிடும். நூலா வராது. மேல விடாம பாத்துங்க. சிங்கிள் துணியை ஓட்டுங்க. குறுக்குன்னா உங்களுக்கு சின்ன பிட்டு ஏதாவது இருந்தா காமிக்கிறேன். அதாவது இது வந்து துணி வந்து நேரா இருக்குதுங்க. சரி, இது வந்து நேரா இப்படித்தான் விடணும். நேரா விட்டு நூலா வருங்க. இதுவே இதை குறுக்க. சரிங்களா? ஆமா, நீட்டு வாக்கில் தான் விடணும். குறுக்கு இப்படி விடக்கூடாது. அப்படி விட்டோம்னா எப்படி வரும்னு பாத்துக்கங்க. சரிங்களா? அரைச்சிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும், உடனே ஷேப்பை மாத்திக்கணும். இப்படி மாத்திக்கணும். சரிங்களா? புரிஞ்சுங்களா சொன்னது? உங்களுக்கு எல்லாமே பஞ்சா தான் வரும். இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து சிங்கிள் துணியா வராது, பஞ்சா தான் வரும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்படி பஞ்சா வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது, இப்படி பஞ்சா தான் வரும். இப்படி விடுறீங்க. இப்போ நான் விட்டு வந்து இப்படி குறுக்க வந்து அரைச்சது ஒரு துணி விட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அரைச்சது. அப்ப நீங்க என்ன பண்ணா உடனே இந்த ஷேப் மாத்திக்கணும். கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஷேப்ல மாத்தணும், நூலா போகும் பாருங்க. நூலா போகுதுங்களா? அவ்வளவுதான். நீங்க நூலா போறக்கும் அரைக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுல்ல? நீங்க யூடியூப்ல பாத்துருக்கீங்க, நிறைய பாத்துருக்கேன். சரி சரிங்க. உடம்போது இந்த ரோலர்ல மாட்டுது. இப்ப அதுக்கு தான் இந்த சீட்டு மாட்டிக்கிறோம். நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா. அதுக்கு எப்படி என்னன்னு கேட்டுக்கலாம்னு. ஒண்ணு இல்லைங்க, அதுல மாட்டாம இருக்குது இந்த சீட்டு. இந்த சீட்டு தான் இந்த கம்பியில மாட்டாது. அதுக்கு இப்ப என்ன ஆகுனா, இப்ப வந்து இப்படி போகும்போது இந்த மேல சுத்துறதுக்கு வர அந்த சீட்டு தடுத்துக்கும். அப்ப வெளியே போயிடும். உள்ள இப்ப வந்து மேல் பக்கம் வர. ஆமா, இப்ப ரோலர் இப்படி சுத்துது இல்லைங்க, இப்படி சுத்தும் போது இந்த சீட் இல்லைன்னா இந்த கம்பியில சுத்திக்கும். இந்த சீட்டு தள்ளி விட்டுரு வெளியே. அது ஒரு காரணம் கம்பியில சுத்துக்கு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வாங்க சொல்றேன்.
இதை வந்து ஓப்பன் பண்ணி ஓட்டக்கூடாது. புரியுதுங்களா? இதை ஓப்பன் பண்ணி ஓட்டக்கூடாது. இது ஓப்பன் பண்ணணும்னா இந்த ஃபேனோட காத்து இதுல போயிடும். அப்ப இந்த நூல் இழுக்காது. சரிங்களா? அவ்வளவுதான். அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஃபேன்ல வந்து ஏதாவது நூல் இந்த மாதிரி நூல் சிக்கிருச்சுன்னா எடுத்துடணும். தெரியுதுங்களா நூல்? ஆமா. இந்த டஸ்ட் வந்து டெய்லியும் நம்ம கிளீன் பண்ணிக்கணும். நம்ம எப்படி நம்ம டெய்லி குளிக்கிறோம் பல்லு விளக்கம் அந்த மாதிரி தான். இதை மட்டும் கிளீனா வச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் வராது. ஆமாங்க. இதுல டஸ்ட் வர்றதுக்கு ஒரு வலை ஒன்று கொடுத்துருவேன். அந்த வலை எடுங்க. இருங்க நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வலை ஒன்று கொடுத்துருவாங்க. சரிங்களா? இந்த வலை இதுல மாட்டிக்க வேண்டியது. இந்த வலையை ஓப்பன் பண்ணீங்க. ஆமா. இந்த ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஓப்பன் பண்ணி இதை மாதிரி இதில் மாட்டிட்டோம்னா இந்த 4 போல்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த போல்ட் எடுத்துருங்க. இந்த 4 போல்ட்டில் இப்படி இப்படி வாங்க. இந்த 4 போல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 போல்ட்டை கழட்டி உள்ளே இப்படி வச்சு அந்த போல்ட்டை டைட் பண்ணால் போதும். இதையெல்லாம் ஓட்ட விட வேண்டியதில்லை, ஆல்ரெடி ஓட்டையாக தான் இருக்குது. ஆமாம், இந்த 4 போல்டு, இந்த 4 போல்ட் கழட்டி உள்ளே வச்சு டைட் பண்ணிட்டோம்னா இந்த வலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி உள்ளே வச்சிருங்க. அந்த டஸ்ட்டு பூரா பக்கெட்டில் விழுந்துடும், தண்ணிக்குள்ள விழுந்துடும். தண்ணி ஊற்றாம வச்சிங்கன்னா மேலே பறக்கும். ஆமாம், தண்ணி ஊற்றி தண்ணி வச்சுட்டு உங்களுக்கு அப்படியே வந்து தண்ணியில் ஃபார்ம் ஆகிக்கு. அவ்வளோதான். இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு வந்து வேக்கம் செட் பண்ணோம்னா இன்னும் 20,000 வேக்கம் எக்ஸ்ட்ரா செலவாகும். ஆனால் அதுக்கு இது தேவையில்லை. வேக்கம் இதே மைக்ரோ டெஸ்ட் தான் இழுக்குது, இதுவும் அந்த மைக்ரோ டெஸ்ட் தான் இழுக்குது. இது வெளியே தள்ளுறது, அது வேக்கம் வந்து வலிச்சு வேற இடத்துல. ஆமா, இது வந்து உள்ளுக்குள்ளேயே பக்கெட்ல வைக்குது. அவ்வளவுதான். என்ன அதுக்கு எக்ஸ்ட்ரா கரண்ட், இதுக்கு கரண்ட் இல்ல. அதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட், இதுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் இல்ல. அது வாட்ஸ் கூட அதிகம் சார். ஆமா, அது உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2 யூனிட் பிடிக்குங்க. உங்களுக்கு ஹீட் இழுக்குதுல்ல. இப்போ அதுலலாம் பார்த்தோம், ரோலர் ஒரு பக்கம் வரைக்கும் தேஞ்சிருக்கு, ஒரு பக்கம் அது பழைய ஒரு பக்கம் விடுறதுனால, ஒரே பக்கம் விடக்கூடாது. இதுல ஆரம்பிச்சு அப்படியே விடணும். அதையும் காமிச்சிடுறவாங்க. உங்களுக்கு பெரிய துணி எல்லாம் வருது இல்லைங்க, உங்களுக்கு பெரிய துணி வரும்போது நீங்க இதுல ஆரம்பிக்கணும். இந்த துணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுல ஆரம்பிச்சீங்கன்னா இது எப்படியே கொண்டு வரணும். அங்கிருந்து கொண்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து எது தேஞ்சாலும் ஒரு ஈவனா தெரியும். ஒரே பக்கம் விட்டோம்னா அது போயிடும். ஒரு போயிரும்னா கவனிக்காம விட்டாதான் போகும். ரொம்ப சிம்பிளுங்க, இது பெரிய வித்தையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் ஒரு இடத்துல பார்த்தேன், பெங்களூர்ல தம்பி. சரிங்க. போயிருந்தேன், மிஷின் இந்த மாதிரி தான் இருக்கு. அதுல வந்து உள்ள போய் திருப்பி ஒரு வாட்டி ரிட்டர்ன் வந்து சுத்துற மாதிரி இருக்குது. அது வந்து மிஷினோட ப்ராப்ளம், ரெண்டாவது துணியோட பிரச்சனை. போகுது சார், திரும்பி ரிட்டர்ன் அப்படியே ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும். லூசா அங்கேயே சுத்துது. அதான் அது துணி ப்ராப்ளம். துணி வந்து பாலிஷ் துணியா இருக்கும், வெளியே போகாது. துணி ப்ராப்ளமா இருந்தாலும் ஆமா, இப்போ உங்களுக்கு துணிலேயே பனியிலே ஏகப்பட்ட கிளாத் இருக்குல்ல. நாங்க வந்து ஒரே ஒரு மிஷின்ல போற மாதிரி தான் நாங்க கொடுப்போம். ஏன்னா நாங்க சர்வீஸ் ஃப்ரீ கொடுக்குறோம். ஏதோ பிரச்சனை நாங்க வெளியூர் நாங்க போகணும், அது ரிஸ்க் ஆயிடும். அது ஆரஞ்சு கலர்ல இருந்தது அங்க பெங்களூர்ல. சரி சரி. தம்பியோட ஃப்ரெண்டு இது போய் காமிச்ச அந்த மாதிரி சொன்ன அந்த மாதிரி ஒரு. அப்புறம் செகண்ட் ஹேண்ட் மிஷின் நிறைய இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து என்ன ஸ்பேர் போடுறாங்கன்னு தெரியாது. சரி சார், இதுல ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து வாங்கணும், அதெல்லாம் எங்ககிட்டயே இருக்கு, அதெல்லாம் நாங்களே கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ஃபால்ட்னா யாரனா வருவாங்களா? ஃபால்ட்னா உங்களுக்கு 1 வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ இருக்கு. நீங்க மிஷின்ல அனுப்ப வேண்டியது இல்லை. 1 வருஷம் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ். நீங்க மாசம் எத்தனை டைம் வந்தாலும் மெக்கானிக் அவங்களே வருவாங்க. மெக்கானிக் உங்க இடத்துக்கே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்க பஸ் ஸ்பேர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க சொன்னீங்களா சார், இப்போ துணி இருக்கு, அது ஒரு வாட்டி மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இதுல எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் வைக்கணுமா? ஆமா, துணி இப்போ நாங்க எங்க துணி கொடுத்தாலுமே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இதுல. அதாவது வந்து இந்த துணி போற அளவுக்கு தாங்க எம்எம் கணக்குல தான் இருக்கும். நீங்க சேலர் கேஜ்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா? காருக்குள்ள மெக்கானிக் சிம்பிள் லேசா இருக்கு, தகுடு மாதிரி இருக்கும், செக் பண்றது கேஜ். இந்த கேஜ் அந்த மாதிரி தான் இந்த மிஷின்ல இந்த துணிக்கு செட் பண்ணியிருப்போம். இதை விட பெரிய துணியும் போகாது.
இதோட இப்ப சின்ன துணி நீங்களே போகும். மாத்தி அமிச்சீங்கன்னா அப்போ நம்மளுது வராது. உங்களுது இந்த ஸ்டாண்டர்ட் அது ஸ்டாண்டர்ட். அதாவது ஒரு சிம்பிளான ஒரு கேட்டுங்க. இது கறிக்கடை, மட்டன் கடை, இது கோழிக்கடை. இந்த கோழிக்கடையில கறி மிக்ஸ் ஆகும், மாட்டுக்கறி மிக்ஸ் ஆகுமா? கோழிக்கடையில தலை மிக்ஸ் ஆகும், குடல வெளிய போற குடல் கூட மிக்ஸ் ஆகும், கால் மிக்ஸ் ஆகும் அந்த கடையில. இந்த பொருள் இங்க போறதுக்கு வாய்ப்பு இல்ல. கரெக்ட்டா? அதே மாரி தான். எதுங்க? அதான் நாங்க இதெல்லாம் தனியா எடுத்து வச்சுருவோம். இதெல்லாம் வெளிய இருந்து வர்றது. அந்த லாட்டே வேற அது. ஒரு 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 200, 300 கிலோ வாங்குனா ஒரே மாதிரி துணி தான் வரும். எல்லாமே கலந்து வரும். கலர் மிக்சிங் ஆகி வரும், சைஸ் மிக்சிங் ஆகி வரும், துணி ஒரே துணி தான் வரும். தப்பா இருக்கிற மாதிரி. அதேதான். அந்த எம்எம்ல வரும், பாலிஸ்ட், லைக்ரான்லாம் இருக்குது. பனியன் கிளாத்லயும் நெறைய இருக்குது. அதுக்கு தான் கேக்குறேன். இப்ப நீங்க போட்டிருக்கிற பனியன் வேற, ம். உள்ளுக்குள்ள போடுற பனியன் வேற. ம். அந்த மாரி அதுலயும் நெறைய வெரைட்டி இருக்கு. எங்களுது ஒரே வெரைட்டி, மிஷின்ல வர மாரி தான் இருக்கு துணி. இது ஒரு செட்டிங் வச்சீங்கன்னா அந்த துணி எல்லாம் அதிலேயே போகும். எல்லாம் அதுலயே போகும். மாத்த முன்ன பின்ன துணி வெயிட் இருந்தா பிரச்சனை இல்ல. அந்த துணி வந்து பாலிஸ்ட் கலக்காம இருக்கணும். பாலிஸ்ட் சில துணி வலுவலுன்னு இருக்கு தெரியுங்களா? ஆமா. அந்த மாதிரி துணி கலக்காம இருக்கணும். இது என்னது அது? அது வெளிய வாங்கும்போது எல்லாம் கலந்து தான் வருங்க. வெளிய தனியா. வெளிய வாங்கும்போது நாங்க என்ன பண்ணிடுவோம், போட்டு உட்கார்ந்து பிரிச்சு எடுத்துருவோம். இங்க பாக்குறப்ப ஒரு வேரியேஷன் இருக்கு. அதுக்கு தான் கேக்குறேன். ஆமா, பிரிச்சிருவோம். நாங்க பிரிச்சு பண்டல் போட்டு வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? இது பூரா நல்ல துணி. இங்க பிரிக்காம இங்க இருக்கு. இதெல்லாம் பிரிப்போம்.